ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. பூராட நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். பூராடம் சுக்கிரனின் நட்சத்திரம். தனுசு ராசியில் இருக்கிற உடைபடாத நட்சத்திரம். சுக்கிர பவனுக்கு 3 நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம், அதில் 3வது நட்சத்திரம். ஒரு யோகமான நட்சத்திரம். ஏன்னா சுக்கிரன் தான் எதிர்த்தன்மை உள்ள குரு வீட்டில் இருக்கிற நட்சத்திரம். ஒரு ஆன்மீக வீட்டில் இருக்கிற நட்சத்திரம். அசுரகுரு சுக்கிரனின் ஆசீர்வாதம் பெற்ற குரு வீட்டில் இருக்கிற நட்சத்திரம். ஆக்சுவலாக சுக்கிர நட்சத்திரம் மகாலட்சுமியோட அம்சம். ஒரு மகாலட்சுமி ஸ்தானத்திலே இருக்குது. அதாவது காலப்புரட்சி சக்கரத்தின் மகாலட்சுமி வீடு தான், பாக்கியஸ்தானம் தான் தனுசு ராசி. தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், நவஸ்தானம், பாக்கியஸ்தானம், மகாலட்சுமியோடைய வீடு. அங்கே இருக்கிற மகாலட்சுமி நட்சத்திரம் ஒரு யோகமான நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் பூராட நட்சத்திரத்துடைய சில அருமை பெருமைகள், பூராட நட்சத்திரத்தினுடைய பலன்கள், அதுபோக அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது லக்கண ரீதியாக, அதுபோக பூராட நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரங்கள், அதாவது பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நட்சத்திரங்கள், நீங்கள் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நல்ல காரியம் பண்ணலாம். அப்படி சில தகவலெல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். அதுபோல் அட் ப்ரெசென்ட் பலன்களையும் சொல்கிறேன். லக்கண ரீதியாக சொல்வேன். தசாபுத்தியும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரில் சொல்கிறாங்க, நிறைய பேசுகிறீங்க சார், நீங்கள் 40 நிமிஷம் அடித்து விட்றீங்க, பேசுகிறீங்க, கேட்க முடியல, ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். நான் அறிஞ்சதை சொல்கிறேன், புரிஞ்சதை சொல்கிறேன். இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை, பேச சொல்லியிருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ பேசுகிறத கேட்குறதுக்கு சில பேருக்கு டைம் பற்ற மாட்டேக்கு. தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. நான் சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சே சொல்கிறேன். ஓகே, இருக்கட்டும். இந்த வீடியோ பதிவில் ஓரளவு ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன். பூராட நட்சத்திரநாதன் ப்ரெசென்ட் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஸ்தானபலம் மற்றும் மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு. அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு நட்சத்திரநாதன். ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 17 வரைக்கும் அவர் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஸோ நட்சத்திரநாதன் அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பீங்க. கொஞ்சம் அசந்து போய் தான் இருப்பீங்க. கொஞ்சம் டியூட்டிக்கு இருக்காது. பொதுவாக பூராட நட்சத்திரத்துக்கே அவங்கவுங்க நிலைக்கேற்ப, ஈடுபாடுக்கேற்ப கொஞ்சம் இயல்பாக இருக்க முடியாது. ராசிநாதன் அப்படி தான் இருக்கிறாரு. கூடுதல் விசேஷம், ராசிநாதன் குருவும் நட்சத்திரநாதன் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறாங்க. ஒரே இடத்துல இணைஞ்சு இருக்கிறாங்க. அது ஒரு வகைக்கு நல்லது தான். உடலும் உள்ளமும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான். செயலும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கும். ஆனால் 2 பேருமே அஸ்தமனமாகி இருக்கிறாங்க. ஆனி மாதத்துக்கு மேலே ஒரு மாற்றம் பிறக்கும். சரியா? ஆனி மாதத்துக்கு மேலே மாற்றம் பிறக்கும். அதுக்கு முன்னாடி ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி கூடுதல் சிறப்பாக இருக்கும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இப்போ பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி உங்களுக்கு கோச்சாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்போ இருக்கிற நிலைமை காட்டிலையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சிறப்பாக போகும். ஓகே நேயர்களே, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக கனிவான பார்வை இருக்கும். நல்லா பேசுவீங்க, அனைவரையும் தன்வசப்படுத்துவீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிடுவீங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பீங்க. தன்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக முடிவெடுப்பீங்க. அது ஒரு பெரிய மைனஸ். சரியா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு முடிவெடக்கூடாது. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். 4 பேர்கிட்ட முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இருந்த போதிலும் சில காரியத்தை அவசர கதியில் செஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எந்த ஒரு காரியத்துக்கு ரிஸ்க் எடுப்பீங்க. தடைகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க. தனக்குன்னு ஒரு காரியம் வரும், நேரம் வரும்போது நான் சாதிப்பேன்னு சொல்லி அடிக்கிறது கில்லி மாதிரி இருப்பீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ப்ளஷ்ஷாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறதுல உங்களுக்கு நீங்கள் தான். எந்த ஒரு காரியத்துக்கு உடனே முடிவெடுப்பீங்க. தள்ளி போட மாட்டீங்க. சரியா? பேச்சில் ஒரு வேகம் இருக்கும், பேச்சிலையும் ஒரு ஆர்வம் இருக்கும். பேச்சாற்றல் மிக்கவர்கள். யாருடன் நேர்மையுடன் தூய்மையாக பழகணும்னு நினைப்பீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல கெட்டிக்காரங்க. அறவே போய் பேச மாட்டீங்க. அதை உடனே சொல்ல முடியாது. ஏன்னா போய்ங்கிறது
நட்சத்திரத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2ஆம் அதிபதியும் புதனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க பொய் பேசுறதை குறைப்பாங்க. பொய் பேசாத ஆள் யாருமே கிடையாது. பொய் பேசாதவங்க நாட்டில் யாருமே கிடையாது. சொல்லலாம் ஹரிச்சந்திரன் பொய் பேசலைன்னு. அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு தெரியல நமக்கு. சரி, அந்த காலம் வந்து திரையுலகம். அந்த காலத்தில் வந்து அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம அதுக்குள்ளே போயெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். பட் பொய் சொல்லாத மனிதன் வாழ்க்கையிலே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்பார், ஒரு செல்ல பொய்னாச்சும் சொல்லியிருப்பார். சரியா? ஓகே, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இப்படி பேசுனதுனால தான் டைம் அதிகமாகிடுது. உண்மையே உயர்வுன்னு நினச்சிட்ருப்பீங்க. அமைதியும் அடக்கமும் இருக்கும். ஓரளவு தன்னை அலங்காரப்படுத்தியில் கெட்டிக்காரன்னு இருப்பீங்க. பெர்ஃபார்ம் அடிக்கிறது, சென்ட் அடிக்கிறது, ஈடுபாடு, ஆடம்பர ஈடுபாடு. பெண்களாக இருந்தால் நல்ல நகை நட்டு போட்டுக்கிறவங்க, மல்லிகைப்பூ வச்சுக்கிறவங்க, தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவங்க, எல்லாத்துக்கிட்டே சரிசமமாக பழகுவீங்க. பார்சியாலிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்காது. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சுக்கிர திசை வந்துடும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மொதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 18 வருஷத்துக்கிட்ட இருக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 14 வருஷம் இருக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 10 வருஷம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல சுக்கிரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் வந்துடுவீங்க. சுக்கிரன் வந்து உங்களை வந்து ஆளுவார் பாலிய வயசத்தில். அதாவது ஒரு 20 வயசுக்குள்ளே வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் தோன்றினால் போலுடன் தோன்றுக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து ஒரு கலைநயமாக இருப்பீங்க. சரியா? மற்றவங்களை கவர்ற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் சும்மா இருக்க மாட்டார். அப்படியே கிளப்பி விடுவார், கிளச்சி விடுவார். தன்னை வந்து மற்றவங்க பார்க்கணும், தன்னை வந்து மற்றவங்க பால் இருக்கணும், அதாவது பிறரை தன்பால் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையில் சின்ன வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வரும். ஜனன ஜாதகத்தை சுக்கிரன் வளர்த்தவங்க மிகச்சிறப்பாக இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில். பொதுவாக வாழ்க்கையில் சுக்கிரன் வளர்த்தவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த தசாபுத்தி பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். தசாபுத்தினாலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. ஒரு 20 வயது கீழே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கி. தசாபுத்திங்கிறது ப்ரெசண்ட்டு. அதாவது ஜோதிடத்தில் வந்து தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரெசண்ட் நடக்கிறத நிர்ணயம் பண்ணுறது தசாபுத்தி தான். நீங்கள் பிறந்தது பூராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தாலுமே ஜனன லக்கணம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, ராகு திசை, குரு திசை நடக்கும். சில பேருக்கு ராசிநாதன் திசை நடக்கும், குரு திசை வயதானவர்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு வந்து குரு திசை நல்லபடியாக இருக்கணும்னா மேசம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 6 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும். ராகு திசை நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்கும். ராகு திசை வந்து ஒரு மத்தியம வயதில் நடக்கும். சரியா? ஒரு மத்தியம வயதில் நடக்கும். ராகதிசை பருவத்திலையும் நடக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகதிசை வந்து தவிர்க்க முடியாத அமைப்பாக இருக்கும். ராகதிசை நல்லா இருக்கணும்னா நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், மிதுனம், கன்னி இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ராகு அளப்பிர யோகத்தை கொடுப்பாரு. பார்த்தீங்களா? நான் ஸ்கிப்பாகி வந்துட்டேன். உங்கள் பூராட நட்சத்திரத்தை குலாநலங்களை இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ டக்குன்னு வந்து ஜாதகத்துக்குள்ளே போயிட்டேன், உங்கள் ஜனன ஜாதகத்துக்குள்ளே. இப்படி தான் போதி ஜோடத்தில் சில நேரங்களில் வந்து நிறையாமல் நான் உள்ளே போயிடுறேன். ஏன்னா வந்து நான் இந்த எழுதிலாம் வச்சு பேசுகிறது கிடையாது. அறிவுக்கு வச்சு அப்படியே பேசுகிறது தான், அப்படியே ஃப்ளோவில் வர்றது தான். பட்டு நான் உங்கள் சப்ஜெக்ட் விட்டு மாறி போக மாட்டேன். பூராட நட்சத்திரத்துக்குள்ளே தான் இருப்பேன், தனுசு ராசிக்குள்ளே தான் இருப்பேன். மற்ற வந்து அந்த இது மாறிட்டே இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு திசை வந்து ஒரு முக்கியமான அம்சம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா ராகு தான் எல்லாத்தையும் நிர்ணயிப்பார் உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வயசுக்குள்ளே வந்துடுவார். 38 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ராகதிசை நடக்கும். ஏன்னா பூராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு 15 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷம் கடந்தாலுமே அங்கிட்டு சூரிய திசை 6, சந்திரன் 10, 16, செவ்வாய் ஒரு 7, 23, 23, 15, 38. எஸ், கரெக்டு. 38, 18, 56. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த 40 வயசு அந்த தாண்டுற இடத்துல வந்து ராகு வந்து நிற்பார். சரியா? முக்கியமான விஷயம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணமாகி உறவு முறையில் பிள்ளைகளை படைக்க வைக்கிறது, வளர்த்து விடுறது இந்த காலகட்டத்தில் ராகு திசை உங்களுக்கு மெயின். ராகு திசையை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்படியே நான் உள்ளே போயிடுறேன். ஏன்னா ராகு திசை பெரிய சப்ஜெக்ட். 18 வருடத்துக்கு பலன் சொல்கிறதுங்க வந்து பெருசாக சொல்லணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு சொல்லலாம். நான் தனியாக வீடியோ போடுறேன் போராட்டத்துக்கு வேணால். ராகு திசையில் வந்து ஒவ்வொரு புத்திக்கும் தனித்தனியாக தசாநாதன், புத்திநாதன் பிரித்து லக்கண ரீதியாக எப்படி இருந்தால் என்னென்ன பழங்கள் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோச்சார பழங்களை காட்டில் அதுதான் மெயின். சரியா? ஏன்னா அவர் தான் ப்ரெசண்ட் தான் நிஜம். கோச்சார பழங்கள் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது. கிரகங்கள் இப்படி இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கும்னு. மாத கணக்கில் மாறும், வருட கணக்கில் மாறும். ஆனால் ராகு 18 வருடம் நின்று அடிப்பார். சரி, இப்போ அந்த ராகு வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கும். ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி,
மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்கள் ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. அதுபோக ராகு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக குரு பார்வையிலையும் சுக்கிரன் பார்வையிலும் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. பௌர்ணமி சந்திரன் பார்வையிலையும் இணைவிலையும் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் பிறந்த லக்கணம், ஜனன லக்கணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு 3, 6, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி சில விதிக்கு உட்பட்டு ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பாரு. இப்போ ராகு வந்து உதாரணமாக வந்து உங்கள் ராசியில் வந்து மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல அமைப்பு. மிதுன ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுனத்தில் ராகு இருந்து மிதுனத்துக்கு அதிபதி புதன் வந்து கன்னியில் இருந்தாருன்னா ராகு அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு. ராகு திசை 18 வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? இது ஒரு பொது விதி. ஓகே, இப்படி தான் ராகு திசை போகும். ரைட்டு நேயர்களே, இப்போ வந்து நம்ம பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்குது பார்ப்போம். கூடுதல் பலன்கள் எப்படி இருக்கு பார்ப்போம். நீங்கள் எல்லாரோடையும் கொஞ்சம் சரிசமாக நல்லா பழகுவீங்க. படிப்பு எடுத்துக்கிட்டோம்னா சிறு வயதிலே கல்வியில் ஒரு ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது ஆர்வம் இருக்கும், இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். ஆனால் போக போக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பல்வேறு கலைகளை ஒரு ஆர்வம் காட்டுவீங்க. இலக்கியத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். பல விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. கண்டதை படித்தால் பண்டிதன் சொல்கிற மாதிரி பல சப்ஜெக்டில் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் இருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், பொது மேலாண்மை, துப்பறிதல், ஜுடிஷியஸ், மக்கள் தொடர்பு, பேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு, சுற்றுச்சூழல், சர்க்கம்ஃபரன்ஸ், என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங் இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். அயல்நாட்டுக்கு அயல்நாடு சென்று தூரதேச பயணமும் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். கப்பல் படை அதிகாரி, அப்புறம் வந்து பயாலஜி இது சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, டான்சர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், அதாவது மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, இது ட்ராமா போடுறது, பின்னணி பாடகர், சைக்கலாஜிஸ்ட், தத்துவவாதம் பேசுகிறது, கவிஞர், கதை கட்டுரை எழுதுகிறவங்க, எழுத்தாளர், ஓவியர், ஃபேஷன் டிசைனர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதில் நீங்கள் சைன் பண்ணலாம், நல்ல சிறப்பாக சைன் பண்ணலாம். சரி, குடும்பம் எப்படி சார் இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு? பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, பெண்களுக்கு சொல்லுவாங்க பூராடம் நூலாடம் அப்படிம்பாங்க. பூராடம் நூல் ஆடுமா. நூலுன்னா என்ன? திருமாங்கல்யம், தாலி கயிறு, அது ஆடுமா அப்படின்னு ஒரு பழமொழி அந்த காலத்தை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா? எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு சொலவடை இருக்குது, அது பழமொழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் தவிட்டு பானைக்குள்ளே கையை விட்டு பாருமாங்களாம். அது அவிட்ட நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த காலத்தில் தவிட்டு பானைக்குள்ளே கையை விட்டு பார்த்தா தங்கம் இருக்குமா. இப்போல்லாம் தவிட்டு பானே இல்லை, தவிடே இல்லை, மாட்டுக்கே தவிடு போடுறது கிடையாது. அப்புறம் எங்கே தவிட்டு பானை இருக்குது? அந்த பழமொழி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலனை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து மடம் முடிப்பது நல்லது. சரியா? பூராட நட்சத்திரத்துக்கு வந்து இந்த இது முக்கியமாக பார்க்கணும். அதையும் நான் ஒரு 2 வரி சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது. 10 பொருத்தத்தில் வந்து ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது. அந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் வந்து 4 இருக்குது. அந்த ரஜ்ஜை பற்றி ஒரு 2 வரி சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன் நான். ஏன்னா அதுவும் ஜோதிட ரிலேட்டட் தான். இப்போ பூராடத்தில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதாவது பூராட நட்சத்திரத்துக்கு அலைன்ஸ் பார்க்கும்போது அந்த பொருத்தம் பார்ப்பாங்க. பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதான். சில ஜோசியர் சொல்கிறாங்க பொருத்தமெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பொருத்தமும் பார்க்கணும். அதாவது ஜாதக ரீதியாக அந்த லக்கண பொருத்தம் பார்க்கணும். அதாவது 2 ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்க்கணும். வரன் ஜாதகம், ஆண் ஜாதகத்தை பெண் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்க்கணும். அது இல்லைன்னு சொல்லலை. நானே அப்படித்தான் பார்ப்பேன். எனக்கு வர ஜாதகத்துக்கு அலைன்ஸ் இது பொருத்தம் பார்க்கும்போது 2 பேர் ஜாதகத்தையும் பார்ப்பேன். லக்கணம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதில் 5ஐயும் பார்க்கணும். 5ல் 4 இருந்தால் நல்லாயிருக்கும். 7, 8 நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர். அது மாதிரி பெண்ணுடைய 7 குடைவன், பெண் ஜாதகத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி ஆண் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதுமாதிரி ஆண் ஜாதகத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதுபோல் லக்கணாதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருக்கணும். ராசியாதிபதி இணக்கமாக இருக்கணும். ராசி, லக்கணம், 7ஆம் இடம் இதை வந்து பார்க்கணும். அதுபோல் 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஆயில் ரொம்ப முக்கியமல்லவா? அதுபோல் அட்% தசாபுத்தி பார்க்கணும். 2 பேருக்கும் தசாபுத்தி வந்து சமமாக இருக்கா, பகை இல்லாமல் இருக்கா, லக்கண ரீதியாக ஜாதக ரீதியாக சரியாக போதா, இதெல்லாம் சிலது பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் தான் ஆணி வேறு, ரூட்டு. சரியா? நம்ம கோயிலுக்கு போனால் நட்சத்திரத்தை தானே சொல்கிறோம். எந்த லக்கணம் ராசியெலாம் சொல்கிறது கிடையாது. ஜாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது
நட்சத்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ பூரட நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று இருக்கும். ரஜ்ஜு பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? என்னதான் ஜாதக பொருத்தம் லக்கண பொருத்தம் எல்லாமே இருந்தாலுமே ரஜ்ஜு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ரஜ்ஜில் வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. பாதரச்சு, தொடரச்சு, உதிரரச்சு, கழுத்து ரச்சு, சிரசு ரச்சு. 5 விதமாக பிரிக்கிறாங்க. பாதம், தொடை, உதிரம், கழுத்து, சிரசு. இந்த 5ல் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கணும். சரியா? 5 ரச்சுமே வந்து 5 ரச்சுக்குமே வந்து சில குணாதிசயங்கள் இருக்குது. இப்போ பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வந்து இந்த நட்சத்திரத்தில் சேர்க்கக்கூடாது. எந்தெந்த நட்சத்திரத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ பரணி, பூரம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி, பூரம், பூசம், பூரட்டாதி. சரியா? இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட மேட்சிங் ஆகக்கூடாது. கூடுதலாக சொல்கிறேன், பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகலைன்னா அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. பரணி, பூரம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஏன்னா இது எல்லாமே ஒரே ரச்சா வரும், தொடரச்சா வரும். தொடரச்சா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொத்து பத்தெல்லாம் இழப்பாயிரும். திருமணத்துக்கு பின்னாடி இருக்கிறத விற்று திங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது பொருள் லாஸ் தான். இது ஒன்றும் பெரிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெரிய இழப்பை கொடுக்காது. என்ன கல்யாணம் ஆன பின்னாடி இருக்கிறத சொத்து விற்று திங்கிற மாதிரி ஆகிப்போகிறோம். அந்த விஷயத்தில் பூராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து நீங்கள் வந்து இந்த பூராட நட்சத்திரக்காரங்க திருமணம் அமையும் போது இதை பார்க்கணும். அதுபோக பூராட நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள், அதாவது நல்ல காரியம் பண்ணுறதுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் நான். சரியா? இப்போ டக்குன்னு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம். ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துக்கு போயாச்சு. இப்போ வந்து நம்ம பலனுக்குள்ளே போவோம். பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த குடும்பம்னு வரும்போது தான் நான் திருமண அமைப்புக்குள்ளே வந்துட்டேன். குடும்பத்தை பார்ப்போம். குடும்பம் பொதுவாக பூராட நட்சத்திரக்காரங்க பொருத்தம் பார்த்தா திருமணம் பண்ணணும். சில பேருக்கு மறுமண அமைப்பு இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த போராடம் நூலாடம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு வார்த்தைக்கு தான் இருக்குது. ஜாதகத்தை நம்ம செக் பண்ணிட்டு செய்கிறது நல்ல விசேஷம்தான். பிள்ளைகள் மீது அதிகமாக பாசமாக இருப்பாங்க. தாய் மீது அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க. அமைதியை விரும்புறதுனால இயற்கை விரும்பியெல்லாம் இருப்பாங்க. அனைவரும் நம்புவாங்க. அது பெரிய விஷயம். எல்லாத்தையும் ஈஸியாக நம்புவாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை இவங்க நல்லா தான் இருக்கும். தேக ஆரோக்கியத்தை எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இவங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? லங்ஸ் ஃபங்க்ஷன் அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். லங்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அலட்சியம் காட்டக்கூடாது. அதுபோக தைராய்டு, ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, சிறுநீரக்கல், வயிற்று புண்ணு, கீழ் மூட்டுவாதம், சர்க்கரை வியாதி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சரியா? அதனால் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடம்பை செக் பண்ணிக்கிறது நல்லது தான். அதுமாதிரி ஜீரண கோளாறு சம்மந்தப்பட்ட வயிற்று பிரச்சனையும் இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அந்த அஜினமோட்டோ கலந்தது, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இவங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ஓரளவு நான் பேசிக்காக உள்ளதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். அடுத்து வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு முக்கியமான நட்சத்திரங்கள், அதாவது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்தெந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி காரிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக முடியும். அதை அப்படியே பார்த்துருவோம். பார்த்துட்டு நான் வந்து இப்போ அப்டேட் என்ன பலன்கள்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கு ப்ரெசென்ட் எப்படி இருக்குது லக்கண ரீதியாக அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பூராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரம் அன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு காரியம் பண்ணலாம். சரியா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வந்து நல்ல ஒரு காரியங்களை பண்ணலாம். நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. 27 நட்சத்திரத்தில் இந்த ஒரு 12 நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ பூராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் சார், நீங்கள் சொன்ன பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. எங்கள் கேரக்டரை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, இது செய்யலாம், இது இப்படி இருப்போன்னு சொல்லியிருக்கிறீங்க.
அதுபோல் சில தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ எப்படி சார் எங்களுக்கு இருக்குது அட் ப்ரெசென்ட் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது? இன்றைக்கி வைகாசி 7 ஆகிப்போச்சு, மே 20 ஆகிப்போச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாகவே சொல்லிட்டு போகிறேன். ஓரிரு வாரத்தில் சொல்லி வீடியோவை முடிக்கிறேன். நீங்கள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி தான், அதில் மாற்றம் இல்லை. மேச லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. நல்லா அறிவுபூர்வமாக இருக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமாக இருக்கிறீங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்க சிறப்பாக இருக்கிறீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வருகிற காலகட்டம் ஒரு 2 மாத காலம் கூட எடுத்துக்கலாம். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வைகாசி ஆணி 2 மாதமும் நல்லா இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். தூரதேச பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். வீண் செலவு நிறையா இருக்கும், விரயமாகும். கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் வாக்கு எடுபடும், சொல் நல்லா இருக்கும். பேசி பிழைக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், இப்படி சொல்கிறட்டே போகலாம். இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வருவாய் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, பலன் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தனுசு ராசியில் மேச லக்கணத்துக்கு மட்டும் 2 மணி நேரம் பலன் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு லக்கணத்துக்கு மட்டும் பலன் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு லக்கணத்துக்கு 12 ராசி 9 கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் வந்து அது நம்ம நோக்கம் இல்லை, நமக்கு நேரமும் இல்லை. சரி, இப்போ ரிஷப லக்கணத்துக்கு போவோம். ரிஷப லக்கணம் இது ஒரு சஷ்டாச அமைப்பு. இருந்தபோதும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க இப்போ நல்லா இருக்கிறீங்க, தன்மையாக இருக்கிறீங்க, பண்பாக இருக்கிறீங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கிறீங்க, அழகு மிக்க இருக்கிறீங்க, கலைநயமாக இருக்கிறீங்க, ரசனையோடு இருக்கிறீங்க, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் நல்லா இருக்கிறீங்க. இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்த பெண்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறீங்க, ஏதோ பொறுமையாக இருக்கிறீங்க, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிக அருமையான காலகட்டமாக இருக்கிறது. அரசாங்க விஷயத்தில் வேலைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ யோகமான காலமாகவே இருக்குது. உடன் பிறந்த மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக வந்து பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, குடும்பத்திலும் சில செலவுகள் இருக்கும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆகணும். சில செலவுகள் வந்து உங்களுக்கு தாறுமாறாக போகும். செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு யோகமாகவே இருக்குது, நல்லா இருக்குங்க, யோகமாக இருக்குது. வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க மிக யோகமாக இருக்கும். குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்க, கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்க, படித்து மேல்நிலைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது தனியார் துறையில் சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க நல்லா அருமையாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். கும்பிட்ட சாமி, நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா சாமியோட அருள் உடனே கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்குது. இருந்த போதிலும் சில பேருக்கு அரசியல்வாதிகள், அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு, இடமாற்றம், அதனால் சில அலைச்சல் இருக்க தான் செய்யும். சுப செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை கட்டுப்படுத்த முடியாது, கவனமாக இருக்கணும். தொழிலில் சில நெருக்கடிகள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன லக்கணத்தில். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் லக்கணம் தெரியாது. என்னமோ ராசிக்கு பலன் கேட்பாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி அப்படியே எல்லோரும் கேட்பாங்க. காதில் வச்சுட்டு போனை வச்சு கேட்குறாங்க. அது கேட்கட்டும், வேணாம் சொல்லலை. ஆனால் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். ராசி கட்டத்தில் லானான்னு போட்டிருப்பான். நான் பொது ஜோதிடத்தில் அதை தான் சொல்வேன். நம்ம ஜோதிடத்தை தகவலை கேட்குறவங்க லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கட்டுறதை முழுமையாக கல், நுனிப்புள்ள மேயாதீங்க, அடிப்புள்ள வரைக்கும் மேயணும். ஜோதிடம்னு ராசி பலன் பார்க்க வந்துட்டோம்னா நம்ம நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்ன, 3 தெரிஞ்சால் தான் சில நேரம் லக்கணத்துக்கு பலன் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். லக்கணம் தெரியாமல் இருக்கிறவங்க அப்படியே காட்டிகிட்டே இருப்பாங்க. சரியா, என்னடா இருந்தாலும் சொல்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேக்கி, ஏதோ லக்கணங்கிறான், ராசிங்க தான், நட்சத்திரங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான்னு அப்படியே போயிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் லெவலில் கரெக்டாக இருங்க. சரியா, கரெக்டாக தெரிஞ்சு இருந்தீங்கன்னா சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஜோதிடம், பொது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, வேறு யார்கிட்ட கேட்டாலும் சரி, சேனலில் கேட்டாலும் சரி, நம்ம தெளிவாக இருக்கணும். சரியா, நம்ம விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம டேட்டா கரெக்டாக இருக்கணும், நம்ம பயோடேட்டா கரெக்டாக இருக்கணும். அடுத்து கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்குது. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கடக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக ஆடம்பர தொழில் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல தொழில், வியாபாரம், வருமானம் நல்லா இருக்கும். லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவே இருக்கிறது. சிம்ம லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குது, ரொம்ப ஓங்கி அடிக்குது. சிம்ம லக்கணத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கிறீங்க, ஆளுமையோடு இருக்கிறீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, வைராக்கமாக இருக்கிறீங்க, சிறப்பாக இருக்கிறீங்க.
தொட்டக்காரியம் தொடங்கு காரிய அனுகூலம் இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. ஊர் ரொம்ப இழுக்காதீங்க, தான் உண்டு வேலை ஒன்று இருக்குங்க. அக்கம் பக்கத்து ஆறுகிட்ட சண்டை போடாதீங்க. ஊர் பிரச்சனையில் தலையிட்டிங்கன்னா உங்கள் மேலே பழி வரும். அதனால் கவனமாக இருந்துட்டு வாயை மூடிட்டு சிவனேன்னு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீர்கள். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு கணவன் மனை உறவு கிருபுருன்னு இருக்கும். சரியாக கவனமாக இருக்கணும். இந்த மே 31 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் பங்கு சந்தை பண்ணுறவங்களும் கவனமாக இருக்கணும். நண்பர் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. சொந்த பந்த விஷயத்துலையும் அனுசரித்து போங்க. இல்லைனா சண்டை போட வேண்டியதான், சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் பலன்கள் நல்லபடியாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம்லாம் நடக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணங்கள் வரும். அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொட்டத்தாரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். பண வரத்து போக்குவரத்து செய்கிற காலம் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். துலா லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குது. புத்திசாலித்தனமாக இருக்கிறீங்க, அறிவுபூர்வமாக இருக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமாக இருக்கிறீங்க, எதையும் தெளிவாக இருக்கிறீங்க, தெளிந்த மைண்டோடு இருக்கிறீங்க. சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். மேலதிகாரிகள் எதனாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி விடுவாங்க. இல்லைனா கீழே இருக்கிறவங்க ஒத்துழைப்பிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்லிட்டு போவீங்க, அவங்க ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரியும் திருப்திப்படுத்தணும், கீழே இருக்கிறவனையும் சமாதானப்படுத்தணும். அப்படி ஒரு நிலைமையில் திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பண உறவுலாம் நல்லாயிருக்கும். சரியா, பண உறவு நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக கை கொடுக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. சரியா, நல்லா இருக்கிறீங்க. சிந்தனையாலும் செயலாலும் நினைவாலும் உடலாலும் உளராலும் மணலாலும் நல்லா இருக்கிறீங்க. சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரிதல் கம்மியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகளால் சில பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிடுவீங்க. அந்த அமைப்பெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில செலவுகளும் இருக்கும். அறிவுபூர்வமான செலவுகள் இருக்கும். அதுதான் அந்த செலவை தெரிஞ்சே செய்வீங்க. இந்த செலவு நமக்கு தெரிஞ்சே செய்கிற மாதிரி சில செலவுகள் இருக்கும். செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். கம்பல்சரியாக செய்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு செலவோ, பிள்ளைகளோட டியூஷன் செலவோ, மேற்படிப்பு செலவோ ஏதோ ஒரு செலவு வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அந்த செலவை யோசனை பண்ணிட்டு சிக்கனமாக செய்யுங்க. அடுத்து தனுசு லக்கணம். தனுசு ராசி, போராட நட்சத்திரம், தனுசு லக்கணம். எப்படிப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஓரளவு நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் கை கூடுது. அதிர்ஷ்டகரமாக தான் இருக்குது. இருந்த போதிலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல சில டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பன் வழி சிறப்பாக இருக்குது. சரியாக, தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. தகப்பன் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறவாரு. தகப்பன் வழி ஒரு முறையில் நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும். லட்சுமியோட கடாட்சியம் இருக்குது. இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கிறதுனால காரிய அனுகூலம் இருக்கும். தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாருக்கு உடல்நலம் முடியாமல் போகலாம். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் வரலாம். வண்டியில் சில பழுதுகள் அடையலாம். அதை நீங்கள் எஃப்சிக்கு கொடுக்கலாம். எஃப்சி கொடுக்குறது வேறு, சரியாக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. ஆனால் சில நேரம் சில வண்டிகளை ஓராயில் கொடுக்கவோ, இன்ஜினியரிங் ஒர்க்கில் கொடுத்து இது பண்ணுறவோ அப்படி சில அமைப்புலாம் இருக்கும். வாட்டர் மேபி வண்டி வாகனத்தில் சில பழுதுகள் வரலாம், செலவுகள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு நல்லா இருக்குது. காரிய அனுகூலமாக இருக்குது. காரிய வெற்றியாக இருக்குது. பேச்சில் ஒரு நிதானம் இருக்குது. சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தோட அருள் இருக்குது. நல்லா இருக்கிறீங்க. குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்குது. அறிவுபூர்வமாக இருப்பீங்க. குடும்பத்தில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஃபன் அண்ட் ஜாலியாக கேலிங் கிண்டலுமா நல்லபடியாக இருக்கிறீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, இருந்த போதிலும் இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. தம்பி தங்கை விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களால சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு வாக்கில் நிதானம் இருக்கணும். பேச்சில் நிதானமாக இருக்கணும். சரியா, வாயை வச்சுட்டு இருந்தாலே வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கவனமாக இருங்க. மற்றபடி நல்ல காரிய அனுகூலம் இருக்குது. எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும். கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பீங்க. எப்படி சொல்லுவீங்க, சந்து முனை சிந்து படுற மாதிரி இருப்பீங்க. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவீங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்பத்தில் தாயாரோட ஆதரவு இருக்கும். குடும்பம் வீடு மனை மாற்றத்துக்கு நல்ல யோகம் இருக்குது. சொந்த வீடு கட்டினீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணி போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்குது. தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. கோடீஸ்வர யோகம் இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வைகாசி மாத காலகட்டம் மிகச்சிறப்பாகவே இருக்குது. பண விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்து மீன லக்கணம். டென்ஷனாகாமல் இருக்கணும். மனதை ஒரு நல்லா படுத்திக்கோங்க. பதட்டப்படாமல் இருங்க. 31 மேலே நிலவரம் மாறும். சரியா, மே 31 மேலே நிலவரம் மாறும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் ஒரு நாணயம் இருக்கும், நயம் இருக்கும், இதம் இருக்கும், பதம் இருக்கும். பேச்சால் எல்லாத்தையும் கவர் பண்ணுவீங்க. நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் ஆடி ஓடி வேலை செஞ்சால் அடுப்பு எடுக்கான்னு சொன்ன மாதிரி எல்லா வேலையும் களைப்பின்றி செய்வீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3 9ஆம் இடம் வளர்க்குறதுனால பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறது ஒரு காலம் இருக்குது. சிறப்பாக இருப்பீங்க. கணவன் மனை உறவும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சரியாக விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனை உறவில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
மற்றபடி நல்லபடியாக இருக்குது. பண உறவு நல்லா இருக்குது. தொழில் நல்லபடியாக இருக்குது. லாபமும் நல்லபடியாக கிடைக்கும். கணவன் மனை உறவு சொந்த பந்த விஷயத்திலையும் கவனமாக இருந்தீங்கன்னா மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரி நேயர்களே, இதே 28 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் டார்கெட்டு 10 to 15 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். தொட்டு 28 நிமிஷம் வந்துருச்சு. ஓகே, நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் நேரங்காலம்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது இன்றைக்கி எதுவுமே திணிக்க முடியாது. இன்றைக்கி எதுவுமே திணிக்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு 50 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வேணால் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஏதாவது சொல்கிறாரு, நமக்கு அதில் 10ல் 2 கேட்குது, நமக்கு 2 கிடைக்குது, 2 இது சேர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சில பேருக்கு இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு கேட்டு போகணும். நமக்கு நல்லது நடக்கணும், எனக்கு பணம் கிடைக்கணும்ப்பா, எனக்கு நல்லது கிடைக்கணும். நீ போராட நட்சத்திரத்துக்கு பலன்னு சொல்லுவியோ என்ன சொல்லுவியோ தெரியாது. எனக்கு பரீட்சையில் நான் பாஸ் ஆகணும், லாட்டரி சீட் வாங்கியிருக்கிறேன், அது அடிக்கணும், என் மகனுக்கு சீக்கிரம் வரம் கிடைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிலாஷைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் கவர் பண்ணி பலன் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, அது சொல்லட்டும். நான் போதி ஜோடத்தில் அப்படி கிடையாது. நான் எல்லாத்தையுமே ஒரு புள்ளி விவரத்தோடு தான் சொல்கிறது. பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா சொல்கிறதே கிடையாது, ப்ரிடிக்ஷனே கொடுக்குறது கிடையாது. எல்லாம் கட்டத்தை பார்த்து சொல்கிறது தான். கோச்சார் அமைப்புகள், அது போக சில அமைப்புகள் இப்போ நேரம் சொன்னேன், நட்சத்திரத்துக்கெலாம் சொன்னேன்ல, இந்த நட்சத்திரம் சேராது, இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்து சொல்கிறது தான். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஓகே, ரைட் நேயர்களே. மற்றபடி வேறு ஒன்றும் பூராட நட்சத்திரத்துக்கு பிற கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாள் ஒரு மணி பொழுது ஒரு மணமாக நல்ல ஒரு பலன்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து கிரக நிலையிலும் நல்ல நிலையாக போயிட்டுருக்கிறதுனால பூராட நட்சத்திரத்துக்கு நல்லாவே பார்க்கப்படுகிறது. மற்றபடி இந்த பிரம்மன் எழுதிய விதி இதெல்லாம் கிடையாது. பிரம்மனுக்கும் பூராட நட்சத்திரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பொதுவாக எந்த நட்சத்திரத்துக்கும் எந்த ராசிக்கும் பிரம்மன் எதுவுமே சொல்லலை. பிரம்மனுங்கிறது ஒரு கடவுள், நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடவுள். பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது. அவருக்கு பூஜை புனஸ்காரம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க பிரம்மன் எழுதிய விதி தலையை எதிர்த்து அப்படிலங்கிறாங்க. ஜோதிடம்ங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்கிறேன். ஜோதிடம்ங்கிறது அறிவியல் கணக்கு, அவ்வளோதான். சரியா? சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, அதோடைய மூமெண்ட்ஸ் தான். நல்லா பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஏப்ரல் மாதம் முழுக்க வெயில் அடிச்சது. ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் வெயில் அடிச்சது. ஏப்ரல் 19 எலெக்ஷன் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன். வெளுத்து எடுத்துச்சு வெயில். இப்போ பார்த்தீங்களா, கடந்த 15 நாட்களில் மே 2ஆவது வாரத்துலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மழை 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது கிரக நிலை காரணம் தான். சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு போயிட்டார். சுக்கிரன் அஸ்தமனம் ஆனாலுமே அவர் குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் பயிற்சியாகி ஏப்ரல் 28க்குள்ளே அவர் ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்றிருக்கிறார் மாளவிய யோகத்தில். சுக்கிரன் எப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ, நல்ல இயல்பான நிலையில் இருக்கிறாரு, அப்போ நல்லா மழை பெய்யும். சரியா? இது ஜோதிடத்தில் ஒரு சின்ன கருத்து இருக்குது. அந்த கருத்து கட்டுற மாதிரி இங்கே மழை பெய்யுது. நமக்கு இங்கே ரிஷபம் ஒரு நிலராசி. சரியா? அதனால் நல்ல பூமியில் மழை பெய்யுது. ஓகே, ரிலேட்டடாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, கால பருவநிலைகளே இப்படி சடனாக மாறும்போது கிரகத்துடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கிரக நிலையில் மாறும்போது பலன்களும் மாறும். சரியா? இங்கே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் தான் இருக்குது. இதில் பிரம்மன்லாம் வரல. சரியா? பிரம்மன்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் சில பேர் போடுறது அப்படி இருக்குது. நான் அதை இதை சொல்லலை, நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது முழுக்க அறிவியல் கணக்கு தான். சரியா? நீங்களே உங்கள் ஜாதகத்தை நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பலன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? கணக்கு பண்ணி போட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கே சில தகவல் தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? தட்டுங்க திறக்கும். சரியா நேர்களே? மற்றபடி அந்த மாயாஜால பற்றியெல்லாம் ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே இங்கே அறிவியல் கணக்கு தான். இதுக்கு கொஞ்சம் இறை உணர்வு இருக்கணும். இறை உணர்வு எது கொண்டு வந்தாங்கன்னா அப்போ தான் எதையோ சித்தியோடு பார்ப்பாங்க. கோயிலுக்கு போனால் சுத்தமாக இருந்தால் தான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கிறதுனால தான் கோயிலுக்கு போகும்போது சுத்தமாக இருக்கிறோம். நம்ம இல்லைனா மார்க்கெட் போன மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம். சரியா? ஆனால் கோயிலுக்குன்னு போகும்போது இப்படி தான் போகணும். தூய ஆடை கட்டி குளிச்சுட்டு சுத்தமாக ஆத்மசக்தியோடு போகணும்னு ஒரு இது இருக்குது. அதனால தான் கோயிலுக்கு போகும்போது சிறப்பாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயத்துக்காக இறைவன் இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கையோட போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தான் ஜோதிடங்கிறத ஆன்மீகத்துக்குள்ளே பூத்தி வச்சுருக்கிறாங்க. வெளியே ஜோதிடங்கிறது முழுக்க அறிவியல் கணக்கு தான். ரைட் நேயர்களே, இதை நான் திருப்பி சொல்கிறேன், எப்போ வேணாலும் சொல்வேன். இதுலேருந்து நான் பின்வாங்க போகிறதே கிடையாது. மற்றபடி வேறு எதுவுமே இதில் மேஜிக் கிடையாது. மந்திர ஜாலம், மாய வித்தை, மோடி வித்தை எதுவுமே கிடையாது. சரியா? பூராட நட்சத்திரத்துக்கு இல்லை, 27 நட்சத்திரத்துக்கு இது உள்ளதான். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் பூராட நட்சத்திரத்தை நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.